தானம் மற்றும் சேமிப்பு, தி பேலன்ஸ் இன் வெல்த், இதை பற்றி திருவள்ளுவர் வந்து 480வது குறளில் சொல்கிறாரு. உழவரை தூக்காத ஒப்பராவாண்மை வளவரை வல்லை கெடுத்துவிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன மீனிங்னா, உதவி பண்ணுறது நல்லது தான், ஆனால் அதுக்குன்னு உங்களை நீங்களே வந்து அழிச்சிக்கலாமா அப்படின்ற கேள்வி தான் வந்து கேட்குறாரு. இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, தன்னுடைய சொத்து எவ்வளோன்னு தெரியாமல் அளவுக்கு அதிகமாக மற்றவங்களுக்கு வந்து கொடுத்தாக்கா அந்த செல்வம் வந்து சீக்கிரமாகவே அழிஞ்சு போயிடும் அப்படின்றது தான். ஸோ முதலீடு வந்து பண்ணாமல் சேமிக்காமல் எல்லாத்தையும் வந்து செலவு பண்ணுறதுன்றது ரொம்ப தப்பு. முதல்ல உங்களை வந்து பலப்படுத்திக்கோங்க. அப்புறம் உங்கள் குடும்பத்தோட எதிர்காலத்தை சேமிப்பை வந்து உறுதிப்படுத்துங்க. இதை போக மீதி இருக்கிறத வந்து நீங்கள் தானம் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. இதுதான் திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு.